ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவிகிம்பத ராமதூதா கிருபா சிந்தமத்காரியம் சாதே பிரபு. சுந்தரகாண்டம் சர்க்கம் 2. இரவில் இலங்கையில் நுழைதல். மகாபலசாலியான ஆஞ்சநேயர் ஒருவராலும் தாண்ட முடியாத பெருங்கடலை கடந்து வந்து சிறிதும் சிரமமில்லாமல் திரிகூடமலையின் சிகரத்தில் அமைந்திருந்த இலங்கையை கண்டார். அப்போது வீரியவானான அவர் மரங்களால் உதிர்க்கப்பட்ட மலர் மாரியால் மூழ்கடிக்கப்பட்டு புஷ்பங்களால் ஆனவர் போலவே காணப்பட்டார். ஸ்ரீமானும் மிகவும் பராக்கிரமம் உள்ளவருமான ஆஞ்சநேயர் 100 யோஜனை தூரத்தை கடந்து வந்தும் கூட பெருமூச்சு விடவில்லை, வாட்டம் அடையவில்லை. எத்தனையோ நூற்றுக்கணக்கான யோஜனை தூரத்தையும் நான் கடந்து செல்வேன், பின்னே 100 யோஜனை என்ற அளவுக்குட்பட்ட இந்த கடல் எம்மாத்திரம்? வீரர்களுள் வீரர், தாண்டுகிறவர்களுள் முதன்மையானவர். அவர் மாபெரும் கடலை தாண்டிவிட்டு விரைவாக இலங்கையை அடைந்தார். நீளமான புல்புதர்கள், மனம் பெருக்கும் காடுகள், சிறு பாறைகளுடன் கூடிய சிறு மலைகள், இவைகளுக்கிடையே சென்றார். தேஜஸ்வியும் வானர முக்கியஸ்தருமான அனுமான் மரங்களால் மறைக்கப்பட்ட மலைகளையும் பூத்து குலுங்கும் காடுகளின் வரிசைகளையும் கடந்து சென்றார். வாயுகுமாரன் அவர் அந்த மலையில் நின்று கொண்டு சுற்றிடமிருந்த காடுகள், நந்தவனங்களையும் மலை முடிவில் இருக்கும் இலங்கையும் ஒரே வீச்சில் கண்டார். தேவதாரு, கோங்கு, பேரிச்சை, நன்றாக மலர்ந்திருந்த முரளி, எலுமிச்சை, மலை மல்லிகை, தாளை, மனம் மிகுந்த பிரியங்கு, கடம்பம், ஏழிலைப்பாலை, மருதை, மலைச்சாத்தி, மலர்ந்த அரளி முதலான பலவகை புஷ்பங்களோடு கூடினதும் மொட்டுக்கள் இருந்தனவும் பறவைகளால் சூழப்பட்டதும் பெருங்காற்றினால் அசைக்கப்பட்ட கிளை நுனிகளை உடையதுமான மரங்களையும் அன்னம் நீர்க்கார்க்கைகளால் சூழப்பட்டதும் செந்தாமரை நீலோத்பலம் கூடிய ஓடைகளையும் ரம்மியமான விளையாடுமிடங்களையும் எல்லா ருதுக்களிலுமுள்ள மலர் புஷ்பம் கொடுக்கும் பலவித மரங்களையும் சூழப்பட்ட நீர்நிலைகளையும் அழகிய கோட்டங்களையும் அனுமான் பார்த்தார். ராவணனால் ஆட்சி செய்யப்பட்ட இலங்கை தாமரை நீலோத்பலம் மலர்ந்திருந்த அகழிகளால் சூழப்பட்டிருந்தது. ராவணனால் சீதை கவர்ந்து வரப்பட்டதால் அவள் அந்த நகரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதால் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவர்களும் எல்லா பக்கங்களிலும் திரிந்து கொண்டிருப்பவர்களும் கொடிய வில்லாளிகளுமான இராட்சசர்களால் நன்றாக காவல் காக்கப்பட்டது. அழகிய தங்கமயமான மதிர்ச்சுவர்கள் அந்த பெருநகரத்தை சுற்றி இருந்தன. கிரகங்களைப் போலவும் சரத்கால மேகம் போலவும் உயரமாக அமைக்கப்பட்ட வெண்மையான வீடுகள் இருந்தன. நூற்றுக்கணக்கான போர்ப்பயிற்சி மைதானங்கள் இருந்தன. பாவட்டாக்கள், கொடிகள் நிறைந்திருந்தன. கொடி வரிசைகள் அழகாக எழுதப்பட்டிருந்த பொன்மயமான தோரணங்கள் ஒளி வீசி கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட வானலோகத்து தேவர்கள் பட்டணமான அமராவதி போன்ற இலங்கையை அனுமான் பார்த்தார். திரிகூடமலையின் உச்சியில் மங்களமான வெண்மையான மாளிகைகள் நிரம்பிய இலங்கை ஆகாய வெளியில் உள்ள ஒரு பட்டணம் போல் விளங்குவதை ஸ்ரீமானான வானரர் பார்த்தார். ராவணனால் ஆளப்படுவதும் விஸ்வகர்மாவினால் அமைக்கப்பட்டதுமான ஆகாயத்தில் மிதப்பதைப் போல் தோன்றும் அந்த நகரத்தை அனுமான் பார்த்தார். விஸ்வகர்மாவினால் மனப்பூர்வமான உற்சாகத்தோடு உண்டாக்கப்பட்ட ஒரு மடந்தையைப் போலிருந்த இலங்கையின் மதிர்சுவர்களின் அடிப்பாகத்தில் அமைந்திருந்த திண்ணைகளே உடலின் இடைப்பாகம். தூய நீர் நிறைந்த அகழிகளே புதிய ஆடை. மதிர்ச்சுவர் மேல் வைக்கப்பட்டிருந்த பீரங்கி, சூளம் முதலியவைகளே கேசவாரம். போர்க்கால உபயோகத்துக்காக மதிர் சுவரில் ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களே ஆபரணங்கள். அதன் வடக்கு வாசலை அடைந்த ஆஞ்சநேயர் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியம் பற்றி சிந்திக்கலானார். கைலாச சிகரம் போன்றது ஆகாயத்தை தொடுவது போன்ற மிக உயரமான உத்தம மாளிகைகளால் ஆகாயத்தில் பறப்பது போல் இருந்தது. சர்ப்பங்களால் போகவதி நகரம் காக்கப்படுவதைப் போல பயங்கரமான இராட்சசர்களால் நிரம்பியிருந்தது. கற்பனைக்கும் எட்டாதது, நன்றாக அமைக்கப்பட்டது, ஒழுங்காக இருந்தது. முன்பு குபேரன் வசித்தது. மகா விஷம் கொண்ட சர்ப்பங்களால் காக்கப்படும் மலை குகையைப் போல கோரை பற்களை கொண்டவர்களும் சூளம் பட்டி சமேந்திய சூரர்களான இராட்சசர்களால் பாதுகாக்கப்படுவதுமான இலங்கையும் திட்டமாக அமைக்கப்பட்ட காவல் கட்டுப்பாடுகளையும் சுற்றி இருந்த பெருங்கடலையும் பயங்கரமாக விரோதி ராவணனையும் எண்ணி பார்த்து வானரர் பெருங்கவலைக்குள்ளானார். வானர்கள் இங்கே வந்தாலுமே பலனடையாமல் போவார்கள். தேவர்களாலும் யுத்தம் செய்து வெற்றி கொள்ளக்கூடியது அல்ல இலங்கை. நுழைய முடியாத அரண்களை கொண்ட ராவணன் ஆண்டு வருகின்ற இந்த இலங்கையை புஜபலாக்கிரமசாலியான அந்த ராகவனே வந்தடைந்தாலும் அவர் என்ன செய்வார்? தமோ குணமுள்ள இராட்சசர்களுடன் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. செல்வ செழிப்புடன் இருப்பதால் தானத்துக்கும் இடமில்லை. மிகுந்த பல பராக்கிரமங்களில் சிறுமாப்பு கொண்டிருக்கும் இவர்களிடையே பேதம் விளைவிக்கவும் முடியாது. அறிவு மாற்றம் கொண்டவர்களாதலால் யுத்தம் என்ற உபாயமும் இங்கே பயன்படாது. வானரர்களுள் மகாத்மாக்களான 4 அதாவது வாலிமைந்தன் அங்கதன், நீலன், நான், அறிவிற் சிறந்த அரசன் சுக்ரீவன் ஆகியவர்களுக்குத்தான் இங்கு வரக்கூடிய திறன் உண்டு. வைதேகி உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்பதை முதலில் தெரிந்து கொள்கிறேன்.
ஜனகுமாரியை பார்த்த பிறகு இவர்களை பற்றியெல்லாம் ஆலோசிக்கலாம். பின்னர் சிறிது நேரம் மலைச்சிகரத்தில் உட்கார்ந்து கொண்டு ராமனுடைய சேமத்தில் நோக்கமுடைய வானர வேளமான அவர் சிந்திக்கத் தொடங்கினார். கொடியவர்களும் ஆற்றல் படைத்தவர்களுமான இராட்சசர்களால் காவல் காக்கப்படுவதுமான இந்த இராட்சச நகரம் என்னுடைய இந்த உருவத்தோடு நுழைய முடியாது. அரக்கர்கள் எல்லோரும் பேராண்மையுடையவர்கள், மகாவீரர்கள், பலசாலிகள். எனவே ஜானகியை தேடுகிற என்னால் ஏமாற்றத்தக்கவர்கள். நேரான வழியை கடைபிடித்தால் வந்த காரியம் கெட்டுப்போகும் என்றபடி பிறரால் பார்க்கப்படக்கூடிய பெரிய உருவத்துடன் சென்றால் இராட்சசர்கள் என்னை கண்டுகொள்வார்கள். யார் கண்ணிலும் படாத மிகச்சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை முழுவதையும் சுற்றி பார்க்க முடியாது. ஆகவே கண்ணுக்கு புலப்படாத உருவத்தில் இரவு நேரத்தில் இலங்காபுரியினுள் புகுவதற்கும் மகத்தான அருஞ்செயலை நிறைவேற்றுவதற்கும் தக்க தருணம் வந்துள்ளது. தேவ அசுரர்களாலும் வெற்றி கொள்ள முடியாத அப்படிப்பட்ட நகரத்தை பார்த்து மிகவும் கவலையோடு பெருமூச்சு விட்டு கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தார் ஆஞ்சநேயர். தீயவனும் இராட்சச மன்னனுமான ராவணனால் பார்க்கப்பட்டாமல் ஜானகர் புதல்வியான மைதிலியை நான் எந்த உபாயத்தால் காண்பேன்? உலக புகழ் பெற்ற ராமனுடைய காரியம் கெட்டு போகாமல் இருக்க அதற்கேற்றபடி ஜனககுமாரியை வேறு ஒருவரும் இல்லாத நேரத்தில் நான் பார்ப்பதற்கு வழி என்ன? விவேகம் இல்லாத தூதனிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியங்கள் இடம் காலம் வேறுபட்டுவிட்டால் முடியும் தருவாயில் உள்ளவை கூட அவனால் தகுந்தபடி நடந்து கொள்ள முடியாததா? சூரியோதய கால இருள் போல் அழிந்து போகின்றன. செய்யத்தக்கது செய்யத்தகாதது என்று தீர்க்க ஆலோசனைக்கு பின் எஜமானரால் முடிவு செய்யப்பட்டவைகளும் விவேகமில்லாத தூதனிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியங்களும் வெற்றி அடைவதில்லை. தங்களை மகா புத்திசாலிகள் என்று நினைத்து கொள்ளும் தூதர்கள் காரியங்களை அழித்து விடுகிறார்கள். காரியம் எவ்வாறு கெட்டு போகாமல் இருக்கும்? அச்சம் எப்படி ஏற்படாமல் இருக்கும்? பெருங்கடலை தாண்டி வந்ததும் எப்படி வீணாக போகாமல் இருக்கும்? இராட்சசர்களால் நான் பார்க்கப்பட்டால் ராமனுடைய அழிவை விரும்புகிறவரும் உலக புகழ்பெற்றவருமான ராமனுடைய இந்த காரியம் உருப்படாமல் போய்விடும். நான் இராட்சச வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் இராட்சசர்களால் அறியப்படாமல் ஒரு காலம் இருக்கவே முடியாது. வேறு உருவத்தை எடுத்துக்கொண்டால் என்னை மிகச் சுலபமாக கண்டுபிடித்து வருவார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? காற்று கூட இங்கு பிறரால் அறியப்படாமல் வீச முடியாது என்று நான் திடமாக எண்ணுகிறேன். பெரும் பலசாலிகளான அரக்கர்களால் அறியப்படாத எதுவும் இங்கு இல்லை. நான் இங்கு என்னுடைய பெரிய சுயரூபத்தோடு நின்று கொண்டிருந்தேனேயானால் நாசத்தை அடைவேன். தலைவருடைய காரியமும் கெட்டுப்போகும். ஆகவே என்னுடைய சுய வடிவத்தை, இதே வானர வடிவத்தை சுருக்கி கொண்டு ராவனுடைய லட்சியம் நிறைவேறுவதற்காக இரவு நேரத்தில் இலங்கைக்குள் புகப்போகிறேன். நெருங்க முடியாத ராவனுடைய பட்டணத்திற்குள் இரவில் புகுந்து எல்லா மாளிகையிலும் ஜனகுமாரியை தேடி பார்க்க போகிறேன். இவ்வாறு ஆலோசித்து முடிவு செய்த அந்த வீர வானரர் அனுமார் வைதேகியை காண்பதில் துடிப்புடையவராக சூரியன் மறைவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சூரியன் அஸ்தமித்து இரவி வந்தவுடன் மாருதி தன் உடலை ஒரு பூனை அளவுக்கு சுருக்கி கொண்டு ஆச்சரியப்படத்தக்க விதமாக விளங்கினார். பிரதோஷ காலத்தில் வீரியவானான அனுமான் வேகமாக தாவி செம்மையாக வகுக்கப்பட்ட நெடுஞ்சாடைகளையுடையதும் அழகியதுமான பட்டணத்துக்குள் பிரவேசித்தார். அந்த நகரத்தில் மாளிகைகள் வரிசையாக இருந்தன. தங்க வெள்ளி தூண்களாலும் தங்கச் சாளரங்களாலும் நிறைந்த 7 மாடி கட்டடங்களாலும் 8 மாடி கட்டடங்களாலும் ஸ்படிகத்தால் தளவரிசை செய்யப்பட்டு சொர்ணத்தால் இழைக்கப்பட்ட தரைகளையும் கந்தர்வ நகரத்துக்கு ஒப்பானதுமான பெரும் பட்டணத்தை அவர் பார்த்தார். அங்கு இராட்சசர்களுடைய மாளிகைகள் வைடூரிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஏராளமான முத்துக்களால் இழைக்கப்பட்டதுமான தளவரிசை